நம்ம நல்லா படித்து இந்த ஐஐடி போகலாம், நல்ல நல்ல ஸ்கூலுக்கெலாம் போகலாம் அப்படின்றது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ். நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு போகணும், நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது கரெக்டாக அப்படி இருந்தால் ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறேன்? எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கும் எனக்கும் வந்து வர பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா வந்து, ஏன் நீங்கள் அந்த மாதிரி வந்து பசங்களை வந்து புஷ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு பஞ்சாயத்து வரும். ஸோ அந்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவாக டெக் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க சூப்பராக பண்ணுற ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு கோர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறோம். அது எப்போவுமே நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு, நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் அதில் வரப்போது. ஸ்பெஷலி வந்து அப்வொர்க் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரிக்வஸ்ட்டு லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராமில். ஸோ அது அப்வொர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சீரிஸ் போட போகிறேன். என்டையர் திங் எல்லா டீட்டெயில்ஸோடையும் அப்வொர்க்கில் எப்படி வந்து நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஜாப் பிட் பண்ணி ஜாப் எப்படி எடுக்கிறது, இன்டர்வியூ எப்படி பண்ணுறது, எல்லாத்த பற்றியும் நான் போட போகிறேன். அண்ட் ஃபைவர் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறேன். ஸோ அந்த சீரீஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமே போட்டுடுறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ், இது எல்லாமே அங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்மளுக்கே அப்பப்போ வரும். ஆனால் நான் இந்தமாரி ஒரு எக்ஸாமுக்கு வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு லைஃப்பை வாழவே பிடிக்கல அப்படின்னு பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுறது, பசங்களை வந்து 10th நீ மார்க் எடுத்தே தான் ஆகணும், அண்ட் இவ்வளோ மார்க் எடுத்துட்டான் என் பையன் அப்படின்ட்டு பெருமையாக போய் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை மார்க் எடுக்கலை அப்படின்னா வந்து எதுக்கு தண்டமாக வீட்டில் தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை திட்டுறதா இருக்கட்டும், இன்சல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொசைட்டி வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை நான் ஏன் வீட்டில் பண்ணுறதில்ல, எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கும் எனக்கும் என்ன பஞ்சாயத்து, ஆல்மோஸ்ட் லைக் என்னோடய வீட்டு ஆளுங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணுறது பிடிக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்கள்கிட்ட வந்து நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா அபோவ் ஆவரேஜாக அப்படின்னு தான் சொல்லணும், தவிர 100 மார்க்ஸ் வாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அபோவ் ஆவரேஜாக அண்ட் அதேமாரி பிலோ ஆவரேஜாக இருக்காது, அபோவ் ஆவரேஜாக அது மட்டும் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து அப்பப்போ ஸ்கூலில் பங்க் அடிக்க வச்சுருவேன். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பொழுதுனிக்கு இந்த டியூஷன் போயிட்டு, எனக்கு இப்போ ஆக்சுவலி என் பையன் ஒரே ஒரு டியூஷன் போகிறான், அதுவே வந்து அவனை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன்கிட்ட எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். இந்தமாரி இப்படிலாம் இருப்பாங்க பேரண்ட்ஸ்னால், சம்டைம்ஸ் இப்படி தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ்னால், நீங்கள் முன்னே என்ன சேர்த்துக்காதீங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து அவன் அபோவ் ஆவரேஜாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு டியூஷனும் போகக்கூடாது அப்படின்றதுலாம் நான் தெளிவாக இருந்தேன். ஏன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து டியூஷன் போய் அதை படித்து இதை படித்து அவ்வளோ டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்து எனக்கு நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இன்னொருத்தன் வந்து அவ்வளோ டைம் இன்வெஸ்ட்டே பண்ணலை, ஆனால் ஏதோ ஒரு மார்க் வாங்கிட்டு அவனும் அதே இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சு 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் வெவ்வேறு சேலரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல் டேஸில் வந்து இந்த பையன் வந்து வாரத்தில் 4 டியூஷன் போயிருக்கிறான், அண்ட் டெய்லியும் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கான், அசைன்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறான், இவனுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுக்க போகிறாங்களா என்ன? இல்லை வந்து இவனுக்கு ஏதாவது பெரிய பொசிஷன் கிடைக்க போதா? ஸோ அதுக்காக நான் படிக்கக்கூடாது, டிகிரி முக்கியம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு போயிடாதீங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் டிகிரி தேவைப்படுது. அண்ட் ஏன்னா டிகிரி இல்லைனா அவங்கள முட்டாள்னு நினைக்கிற இந்த உலகம் இருக்குது. அண்ட் ஹோம் லோன் கிடைக்காது, கல்யாணம் கூட ஆகாது, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஆங்கிளுக்கு போயிடாதீங்க உடனே. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம படிக்கணும் எல்லாம் ஓகே. எனக்கு ஆக்சுவலி வந்து படிக்கிறது வந்து பிடிக்குன்றது வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ விஷயம் வந்து எனக்கு எல்லாமே என்னோடய ஆர்வத்தில் நானாக ஓடி போய் கற்றுக்கிட்டது தான். ஆனால் எனக்கே வந்து 24 வயசு வரைக்குமே வந்து எனக்கு படிக்கிறது பிடிக்கும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஸ்கூல் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி தான் இருக்கும். 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இப்போயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிற ஸ்கூல் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால வந்து நான் அதுக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெலாம் நான் சொல்கிறேன் ஸ்கூல் வந்து ஜெயில் மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து இந்த படிப்பு வந்து வேப்பங்கையாச்சு. பட் லேர்னிங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து என் பசங்களுக்கு வந்து அதை நான் திணிக்கக்கூடாது. ஸோ அதை சும்மா ஃபோர்ஸ் பண்ணி படி அப்படின்னு எனக்கு அபோவ் ஆவரேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வரான், அண்ட் 12th ஸ்டேட் ஃபஸ்ட் வரான், இன்ஜினியரிங்கில் பயங்கரமாக படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். பட் அந்த ஒரு வேலையை வச்சுட்டு அவன் பணக்காரன் ஆவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கூலில் வந்து 100 out of 100 வாங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் அ பெஸ்ட் ஃபாலோவர். ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டில் யோசிக்கிறவங்க வந்து தே கேன் நெவர் பி அ பெஸ்ட் லீடர். இட்ஸ் கோன் பி வெரி ஹார்ட். நீங்கள் திடீர்னு வந்து உங்கள் பிரெயின் வந்து ரீவயர் பண்ண முடியும். என்னால் வந்து 12 வருஷம் ஸ்கூலு, 4 வருஷம் காலேஜ், 16 வருஷம் நான் முடிச்சிட்டேன், 18 வருஷம் நான் இவ்வளோ விஷயத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ வந்து திடீர்னு வந்து நான் என் பிரெயினை ரீவயர் பண்ணி நான் உடனே க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக நான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் எனக்கு வந்துடும் அப்படின்னா வரப்போகிறது கிடையாது. ஸோ 18 வருஷன்றது இட்ஸ் a வெரி ஹியூஜ் திங். pretty much உங்கள் பிரெயின் டெவலப் ஆகிறப்ப உங்கள் பிரெயின் இப்படி தான் நீங்கள் வந்து மோல்டு பண்ணியிருக்கீங்க உள்ளார.
ஸோ அது உடனே மாறப்போகிறது கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ என் பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குரூவில் போய் விட்டுறக்கூடாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபாலோவர் மாதிரி அவங்கள வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரீயாக யோசிக்கணும், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்கணும், இன்டெலிஜென்ட்டாக ஆர்கியூ பண்ணணும், இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும், ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனக்கு வந்து அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். கால்குலஸ் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து ஏஐ வந்து மேக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரிட்டி மச் வந்து எந்த மேக்ஸை எப்படி அப்ளை பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஈவன் அது கூட வந்து ஏஜிஐ பண்ணிவிடும். ஸோ அது ஒரு விஷயம், அப்சல்யூட் ஆகிற ஒரு விஷயம் தானே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்போவுமே எங்கள் வீட்டு ஆளுங்களும் சரி, சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்காங்க, இவங்களாம் கூட எல்லோரும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு. அப்போ நான் வந்து சொல்கிறது என்னென்னா, சரி ஓகே, எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு கேட்பேன். என்னென்னா அப்போ தான் நல்ல ஸ்கூல் கிடைக்கும். சரி ஓகே, நல்ல ஸ்கூல் கிடைக்குது, அண்டு நல்ல ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னோடனே நல்ல மார்க் வாங்கினா நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்கிறீங்களே, அந்த காலேஜ் வந்து வெறும் நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் அந்த காலேஜ் சீட்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்குறவங்க எல்லோரும் கஸ்டமர் தான். நீங்கள் வந்து மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால முக்கால்வாசி பாஸ் ஆகிட்டா போதும். மார்க் கம்மியாக இருக்குதுன்றதுனால உங்களை வேணாம்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இது இல்லைனா ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸை விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதுக்காக இந்த என்டையர் சைல்டுஹுட்டை வந்து தொலைக்கணுமா? என்னோடய கொஷின் அதுதான். ஏன்னா 24 வயசுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் லைஃப்பில் வந்து அப்பப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. அதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. அதாவது இந்த 24, 23 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து கவலையே இல்லாமல் நம்மளால் வந்து யோசிக்க முடியும், கவலையே இல்லாமல் நம்மளால் வந்து சிரிக்க முடியும், கவலையே இல்லாமல் நம்மளால் வந்து அழ முடியும், கவலையே இல்லாமல் நம்மளால் வந்து சாப்பிட முடியும், சாப்பிடாமல் இருக்க முடியும், விளையாட முடியும், எல்லாமே பண்ண முடியும். அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் தான் வந்து நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபுக்கான அந்த மெமரி பேங்க். அந்த ஒரு போர்ஷனை வந்து மிஸ் பண்ணுற சில்ட்ரன் எல்லாமே நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கலேன், ஹாலோவாக தான் இருப்பாங்க கைஸ். அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து நிறைய இடத்துல போய்ட்டு இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இது எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அது வந்து மைண்ட் வந்து ஃபிக்ஸேட் ஆகாது. எனக்கு ஆக்சுவலி புரிஞ்சுது அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு நான் தண்ணி தம்மில் அடிக்க மாட்டேன். ஜென்ரலாக அந்த பசங்க வந்து போவாங்க, அவங்களுக்கு டிரைவர் வேலை செய்யணும், அதுக்காக போவேன். ஸோ அப்போ நான் போகிறப்ப நம்ம வெறும் சைட் டிஷ் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பசங்க தண்ணி அடிப்பானுங்க, பப்புன்னுவானுங்க, டிஸ்கோத்தே எல்லாம் பண்ணாலுமே எனக்கு இதில் வந்து நிஜமாலுமே ஒரு ஃபன்னாகவே இருக்காது. அந்த பசங்க வந்து அந்த ஃபன்னு எனக்கு அவங்கள உணரவே முடியாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க கூட நீங்கள் பழைய விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசை விட்டு சிரிப்பீங்க, மனசுக்குள்ளார நிஜமாக ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அவங்கள பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறானாலுமே உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி வந்து ஒரு ரியலாக வந்து நிஜமாக சந்தோஷப்படுறதுக்கும் ஃபேக்காக சந்தோஷப்படுறதுக்கும் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். எனக்கு ஜென்ரலாக வந்து இந்த கிளப்பிங் போகிறது, அது போகிறது, இது போகிறதெல்லாம் முக்கால்வாசி நான் போனதே கிடையாது. மோஸ்ட்லி வேறு வழியே இல்லை. சரி, ஏதோ பிடிங்க எடுப்பாங்க, சரி ஃப்ரெண்ட்ஸு பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் குரூப்பாக வராங்க, ஸோ இந்த பசங்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரீசன் தான் இருக்குமே தவிர மற்றபடி எனக்கு அங்கே ஃபன்னியாக இருக்காங்க, ரொம்ப டைம் வேஸ்ட்டாக தான் தரும். அண்ட் அதுக்கு நான் அந்த பசங்க கூட உட்காந்து ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணி பசங்க கூட உட்காந்து பழைய படத்தை ஏதோ ஒன்று பார்த்துட்டு கேம் விளாண்டுட்டு அந்தமாரி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். பட் அந்தமாரி போய் வெளியில் போயிட்டு சந்தோஷம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறது இருக்குது பார்த்தீங்களா, தட் ஷோஸ் லைக் அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி ஒரு கவலையே இல்லாமல் சந்தோஷமாக இருந்த நாட்கள் இருந்திருக்காது அதிகமாக அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, கவர்மெண்ட்டு அண்டு ஸ்கூல் சிஸ்டம்மு இதெல்லாம் தான் சேர்த்து சொல்லணும். அண்ட் அவங்கள பொழுதுனிக்கும் படித்தா தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24 வயசுக்கு அப்புறம் தான் லைஃப் வந்து அதோட ஒரிஜினல் முகத்தை காட்டுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பசங்க அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டுங்க. அண்ட் என் பசங்கள்கிட்ட வந்து நான் என் பையன்கிட்ட எஸ்பெஷலாக நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு வீட்டில் சும்மா இந்த விஷயத்தெல்லாம் ஆர்கியூ பண்ணுறக்காத, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஏதாவது ஒன்றுனா என்னை கூப்பிடு, அந்த பிரச்சனையை எப்படி டிசால்வ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன், அந்தமாரி பண்ணு. நீ பிரச்சனையை வந்து அதாவது ஜென்ரலாக ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஃபேசிஸ்ட் ஆட்சி தான் அது ஒவ்வொரு வீட்லேயுமே. ஸோ டெமோக்ரஸிலாம் கிடையாது. ஏன்னா டெமோக்ரஸினா ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஈக்குவலாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும். வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்து என்னத்தை பண்ண போகிறாங்க, பேரண்ட்ஸ் தான் வந்து வீட்டை கட்டுவாங்க அண்ட் வீட்டு வாடகை கொடுக்குறது எல்லாம் கொடுக்குறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து த சான்சஸ் ஆஃப் தே பவரிங் யூ இஸ் வெரி ஈஸி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே உட்காந்து ஆர்கியூ பண்ணி நீங்கள் என்ன புரட்சி பண்ணி என்னத்தை பண்ண போகிறீங்க, வெளியில் போய் என்ன பண்ண முடியும் உங்களால்? ஸோ அதனால் தட் இஸ் நெவர் கோன் ஒர்க். ஸோ அப்போ என்னென்னா வி ஹாவ் டு பே அ ஸ்மார்ட் கேம்.
என் பையன்கிட்ட எப்பவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்தமாரி உன்னை படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீனே சும்மா ஒரு அரை மணி நேரம் நீனே வாலண்டியராக புக் எடுத்து உட்காந்துட்டு சும்மா ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்துரு. இல்லைன்னா நடுவில் வந்து போர் அடிக்குதுன்னா வந்து சொல்லணும் வந்து கூப்பிட்டு போகிறேன். பட் என்னென்னா பசங்களும் கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் கேம் விளாட்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது என் பையன்ட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், சும்மா இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஃப்ளார் அப் பண்ணிகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் உனக்கு கொண்டு போய் டியூஷனில் போடுவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ என்னோட இது தான் கைஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து இந்த வயசில் வந்து ஜாலியாக இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் ஜாலியாக பண்ணட்டும். அதுக்காக பொறுப்பே இல்லாமலாம் இல்லை. ஸோ எனக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த லேர்னிங் மேலே வந்து ஒரு லவ் இருக்கணும், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். ஸோ அதனால் நான் என் பசங்க இவ்வளோ விஷயம் பண்ணாலும் அவங்கள வாலண்டியராக போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வாலண்டியராக படிக்கிறாங்களா, டெக்னாலஜியோ இல்லை வந்து ஹிஸ்ட்ரி பற்றியோ. என் பையன் நிறைய ஹிஸ்ட்ரி படிப்பான். அண்ட் ஹிஸ்ட்ரி பற்றியோ இல்லை ஜியோகிராஃபி பற்றியோ இல்லை வந்து மிலிட்ரி டெக்கை பற்றியோ இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வாலண்டியராக படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். என் 2 பசங்கள்கிட்ட என் பையன்ட்டும் சரி என் பொண்ணும் சரி, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. எனக்கு அந்தமாரி அந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிலாம் பண்ண தேவையில்ல, அவர்ஸ் கணக்காக பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஸ்பிரிட்டை வந்து கெடுத்துடக்கூடாது. ஸோ அப்படின்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்கூலில் போய் படிக்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை நான் திரும்ப எப்போனாலும் படிச்சுக்கலாம், எனக்கு அது ஒரு பெரிய யூஸே கிடையாது. பட் ஸ்கூலை தாண்டி நான் என்ன படித்தனோ, என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, என் லைஃப்பை நான் எப்படி வந்து வாழ்கிறதுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே ஸ்கூலை தாண்டி நானே கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்து அந்தமாரி விஷயம்லாம் எனக்கு அவ்வளோவா இல்லை, யூஸ் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மை வியூ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் வில் கேட்ச் அப் அகைன் another video. Thank you so much.